திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பெய்த கனமழையால் ஏரிக்குப்பம் பகுதிகளில் 300 ஏக்கரில் நடவு செய்துள்ள நெல் மணிகள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லிங்கப்பன். லிங்கப்பன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அதாவது தற்போது கடந்த 2 நாட்களாக காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலில் பெஞ்சம் புயல் உருவாகி 3 நாட்களாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த களம்பூர் படவேடு பகுதிகளில் தொடர் மழை பெய்தன. இந்த நிலையிலே ஆரணி அடுத்த போலூர் வட்டமான களம்பூர் பகுதி மற்றும் ஏரிக்குப்பம், நடுக்குப்பம், சந்தவாசல், சேதனம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் விவசாயிகள் கடந்த சில 7 நாட்களுக்கு முன்பு விவசாய நிலத்தில் நெல் பயிர் நடவு செய்தனர். அந்த நெல் பயிர் நடவு செய்ததில் தொடர் மழையால் அந்த விவசாய நிலங்கள் தண்ணீர் முழுகி அந்த நாற்றுகள் முதுகு எலும்பு உடைந்த போல் தரமட்டமாக சாய்ந்த நிலையை தற்போது நாம் இந்த காணொலி காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் தற்போது இந்த 6-7 கிராமங்களில் 300 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட நெல் நடவு முற்றிலும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இந்த பகுதிகளில் வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நிவாரணங்களை மீட்டு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன்.